ஆட் பண்ற சர்க்யூட் செய்ய போறோம். உங்களுக்கு தெரியும் ஆட் பண்ற சர்க்யூட்ல வந்து அவுட்புட் என்ன வரும்? உங்களுக்கு எக்ஸாக்டா 0s and 1ஸ்லயே வேணுமா? இல்ல உங்களுக்கு வந்து இதுல வேணுமா? 2 ஆன்சர் வர மாதிரி வேணுமா? இப்போ நான் ரெண்டுமே சொல்றேன். 2 ஆன்சர் வர மாதிரினா நம்ம ஆல்ரெடி செஞ்ச கால்குலேட்டர் மாதிரி தான். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிஷன் சர்க்யூட்ல இருக்கிற மாதிரியே பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதைவே எத்தனை பிட் வேணாலும் பண்ணலாம். கேரி ஓவர் பண்ணி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அது சொல்லி தட்டுமா? ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 2 அவுட்புட்டு, இங்கே வந்து நமக்கு 2 இன்புட். ஓகேவா? ஸோ இங்கே 0 0 கொடுத்தா இங்கே நமக்கு 0 0 வரணும். 0 1 கொடுத்தா ஆன்சர் 0 1 வரணும். 1 0 கொடுத்தாலும் ஆன்சர் 0 1 தான் வரணும். ஏன்னா 1 + 0 = 1 தான். கரெக்டா? 1 1 கொடுத்தா ஆன்சர் வந்து ஆர் கேட்ல 1 மட்டும் தான் வரும். ஆனா இப்போ 1 மட்டும் வரக்கூடாது. இப்போ நமக்கு வந்து 1 0 வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல 0 வந்து 0 சாரி 0 1 வந்து 1 1 0 தானே 2. கரெக்டா? பைனரியில 1 0 2 தானே. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இங்க வந்து 1 1 கொடுத்தா 1 + 1 வந்து 1 0. அப்ப இங்க 1 இல்லைன்னா இங்க 0 ஆகணும். ஸோ நீங்க நினைச்ச மாதிரி இங்க சிம்பிளா ஒரு ஆர் கேட்டை வைக்க முடியாது. கொஞ்சம் குழப்பம். ஓகே, அதான் இப்போ பண்ண போறோம். ஓகே, ஷால் ஸ்டார்ட் மேக்கிங் தி சர்க்யூட். மறுபடியும் ரெஃபரன்ஸ்க்காக இங்க வந்து ட்ரூத் டேபிள் எழுதிக்கலாம். 0 0னா 0, 0 1னா இல்ல இங்க 2 0 போட்டுக்கலாம். 0 1 1 0னாலும் 0 1 1 1னா 1 0. இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட்டுக்கு எப்படி சர்க்யூட் வரணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 0 வந்தா 0, 0 1 வந்தா 0, 1 0 வந்தாலும் 0, 1 1 வந்தாலும் 1. இது ஏதாவது ஒரு கேட் மாதிரி இருக்கா? அண்டு கேட் மாதிரியே இருக்கா? பார்த்தா அண்டு கேட் தானே எப்படி இருக்கும்? 1 1 தவிர எல்லாத்துக்கும் 0. கரெக்டா? அண்டு கேட் மாதிரியே இருக்கா? அப்போ இந்த பின்னோட அவுட்புட் வந்து ஒரு பக்கா அண்டு கேட் அவுட்புட். கரெக்டா? அப்ப அங்க ஒரு அண்டு கேட் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் இல்ல? இங்க ஒரு அண்டு கேட்டை போட்டுருங்க. ஓகே, இங்க இருந்தோம் முடிஞ்சுதா? இப்ப இந்த பக்கம் பாருங்க, இதை மறைச்சிட்டு இதை பாருங்க. இது எந்த கேட் மாதிரி இருக்கு? 0 0னா 0, 0 1னா 1, 1 0னாலும் 1, 1 1னா ஆனா 0. நாண்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரல, அதை பத்தி பேசக்கூடாது. அப்படியே எல்லாம் அது நாண்டு கேட் கிடையாது. வேற ஏதோ ஒரு கேட் மாதிரியே இருக்கும். இதை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா ஆர் கேட் மாதிரி இருக்கு. கரெக்டா? இங்க மட்டும் ஒரு 1 இருந்தா ஆர் கேட். ஆனா அந்த ஆர் கேட்டுக்கு இந்த ரெண்டும் சேமா இருந்தா 0 ஆயிடுது, இந்த ரெண்டும் சேமா இருந்தாலும் 0 ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் ஒரு சர்க்யூட்டை வரைய போறேன். ஓகே, பாருங்க இட் ஒர்க்ஸ் அவுட் ஆன்ட்டு. ஓகே, அதாவது இதை வந்து என்ன கேட்டுமாங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட். நான் உங்களுக்கு எக்ஸ்ஆர் கேட்டே சொல்லி தரல, ஏன்னா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கேட்டே கிடையாது. அந்த கேட்டே ஒரு காம்பினேஷன் ஆஃப் அண்டு ஆறு நாட்டை கலந்து வைக்கிறது தான். அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? முதல்ல ஒரு ஆர் கேட்டை வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஆர் கேட் என்ன பண்ணிடும்? நம்ம ஆர் கேட்டை அப்படியே விட முடியாது. ஏன்னா ஆர் கேட் என்ன பண்ணிடும்? 0 0 வந்தா 0 கொடுத்துரும், பிரச்சனை இல்லை. 0 1 வந்தாலும் 1 கொடுத்துரும், பிரச்சனை இல்லை. 1 0 வந்தாலும் 1 கொடுத்துரும், பிரச்சனை. ஆனா 1 1 வந்தா 1 கொடுத்துரும். அப்ப நம்ம 1 1 ஆயிரம், ஆன்சர் 3 ஆயிரும். நமக்கு 3 ஆகக்கூடாது, ஆன்சர் வந்து 2 தான் வரும். ஸோ அப்படி புரியுதானே என்ன சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே? அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா நான் வந்து இங்க ஒரு அண்டு கேட்டை போட்டேன். ஓகேவா? இங்கேயும் ஒரு அண்டு கேட்டை போட்டேன். புரியுதா? ஏன் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்றோம்ட்டு? ஒன்னோட அவுட்புட் இன்னொன்னுக்கு இன்புட்டா போகுது, தெரியுதா? இப்ப இங்க என்ன பண்றோம்னா இங்க ஒரு ஒயரையும் இங்க ஒரு ஒயரையும் சும்மா எடுத்துக்கிறேன். இங்க ஒரு நாட் கேட்டை வச்சிடறேன், இங்க இப்படி ஒரு நாட் கேட்டை வச்சிடறேன். ஓகேவா? செமையா இருக்குதா சர்க்யூட்? இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுக்கா இதுக்கு கொடுத்துருவேன். இங்க இருந்து ஒண்ணு இப்ப நான் எடுத்தாகணும், இப்படி எடுத்துக்கிறேன். அப்படி இப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு குதி, இப்படி ஒரு குதி குதிச்சு அப்படி. ஓகே, சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கு? இப்ப இது ஒர்க் ஆகுமான்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் முதல் இன்புட் என்ன? 0 0 கொடுத்து பாப்போமா? இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்ப இது எங்க போகுது? இது வந்து இங்க போகுது. சோ இங்க 0 வந்துடும். இது இங்கேயே வந்து இப்படியே வந்து இங்க வருது, இங்கேயும் 0 வந்துடும். இது இங்க வந்து இப்படி வந்து குதிச்சு இங்க போய் இங்கேயும் 0 ஆயிக்குது, இங்கேயும் 0 கொடுக்குது. அதே மாதிரி இங்க இருந்து வர்றது வந்து இப்படி போய் இங்க குதிச்சு போய் இங்க 1 கொடுத்துருது. அதே மாதிரி
அது இங்கேயே வந்து இங்கேயும் 1 கூட்டல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாஸை முடிப்போம். 1ஓட நாட் என்ன? 0. 0வும் 0 AND கேட்டுக்குள்ள போனா அவுட்புட் என்ன வரும்? 0. 0வும் 0 AND கேட்டுக்குள்ள போனா என்ன அவுட்புட் வரும்? 0. இப்போ 0ஓட நாட் என்ன? 1. ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இங்க 0 தான் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி 1 போட்டோம்? யாராவது கரெக்ட் பண்ணிருக்கணும்ல அந்த இடத்துல? ஓகே, எனிவே அப்ப இங்கேயும் 0 தான் போயிருந்துருக்கணும். என்ன அவசரத்தை தப்பு பண்ணேன்னு தெரியல. அந்த 0 இங்க 1 ஆயிடும். எப்படி பார்த்தாலும் 0 1ம் AND போட்டா 0 தான். இந்த இடத்துல என்ன ஆகுது? 0 வந்து 1ஆ மாறிடுது. ஓகேவா? 1ம் 0வும் AND எடுத்தா என்ன? 0. 0 0 6க்குள்ள போனா அவுட்புட் என்ன வரும்? 0. 0. ஓகேவா? சோ 0 0 கொடுத்தா 0 0. ஓகே, கண்டிஷன் நம்பர் 1 டன். இப்ப அடுத்தது 0 1. அதாவது இங்க 0 இங்க 1. அப்ப என்ன ஆகுது? இந்த 0 இங்க போகும், இந்த 1 இங்க வரும். 0 1 AND எடுத்தா என்ன? 0. இங்க 0 வெளியில வரும். இப்போ இந்த 0 இப்படியே போய் இங்க போய் இங்க போய் இங்க போயிடும். அப்ப இதுக்கு 0 வரும். அதே 0 இங்க வந்து இப்படி வந்து சாரி, ஆமா இப்படி வந்து அப்புறம் இங்க வந்து இங்க போகுது. இங்க 0 போகும். 0ஓட நாட் என்ன? 1. அப்ப இங்க 1 வருது. சரி, இப்ப அடுத்து 1. இந்த 1 நேரா போய் இந்த 1 இங்க போகும். 1ஓட நாட் என்ன? 0. அப்ப இங்க 0. இப்போ இது அப்படியே இங்க வந்து 1 அப்படியே இங்க வந்துடும். அப்ப இது 1 தான். கரெக்டா? 1ம் 1ம் அண்டுக்குள்ள போனா என்ன ஆன்சரு? 1. 0 0 அண்டுக்குள்ள போனா என்ன ஆன்சரு? 0. 0க்கு 1க்கு 6 எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சரு? 1. வந்துருச்சா? 1 இங்க 0வா? இப்ப சொல்லுங்க, 0 1னா என்ன? 0 1. கரெக்டா வந்துருச்சா? இதையும் முடிச்சிட்டோம். இதான் அடி போடல. இப்போ 1 0 இங்க 1 இங்க 0. 1 0ங்கிறப்ப 1 இங்க போயிடும். ஓகேவா? 0 இங்க வந்து இங்க வந்துரும். 1 0 AND எடுத்தா என்ன? 0. சொல்லுங்க 0. அப்ப இந்த முதல் பல்பு 0 ஆயிடும். அப்ப இந்த முதல் பல்பு 0 ஆயிடும். பல்பு இல்ல பின்னு. இப்ப இங்க வந்து 0 வருது. இந்த இடம் தான் குழப்புது. ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க வந்துரும். இந்த 0 இங்க வருதா? அப்ப 0 பிரிஞ்சு இந்த 2 இடத்துக்கும் போகும். இங்க 0வாவே போயிடும். இங்க 0 வந்து 1ஆ மாறி. அதுவே இங்கிருந்து வர 1 என்ன ஆகும்? இங்க 1ஆவே போயிடும். ஆனா இங்க வரப்ப என்ன ஆகும்? 0வா மாறி, இந்த 1 0வா மாறி போகும். 0 0 AND என்ன? 0. 1 1க்கு AND என்ன? 1. ஓகேவா? இப்போ 0 1க்கு R என்ன? 1. அப்போ 1 0 கொடுத்தாலும் 0 வந்தாலும் சரி, 1 0 1 0 0 வந்தாலும் அப்ப இதுவும் டன். இப்ப அடுத்து 1 1. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. 1ம் இங்கேயும் 1 கொடுத்து இங்கேயும் 1 கொடுத்தோம்னா இப்ப இந்த 2 1 என்ன ஆகும்? இங்க 1 வருது, இங்கேயும் வந்து 1 வருது. 1 1க்கு AND எடுத்தா 1. அப்ப அந்த 1 அப்படியே வெளியே வந்துடும். நைஸ். அடுத்தது அதே 1 1 இங்க போறப்ப என்ன ஆகும்? 1 1 அப்படியே இங்க வருதா, இப்படியே இங்க வருதா? இந்த 1 நாட்டா மாறுறப்ப 0 ஆயிடும். கரெக்டா? இந்த 1 இங்கே வரப்ப 1ஆவே தான் இருக்கும். இந்த 1 இங்க வரப்ப என்ன ஆகும்? இங்க 1ஆவே வரும். இங்க வரப்ப இந்த 1 வந்து நாட் வந்து 0 மாத்திரும். இங்க 0 1 வந்தா என்ன? 0. AND கேட் 0 ஆக்கிரும். இங்க 1 0 ANDக்குள்ள போனா என்ன? 0 ஆக்கிரும். 0க்கு 0க்கு R எடுத்தா என்ன? 0. 1 0. 1 1 கொடுத்தா 1 0 வந்துருச்சா? சூப்பரா அச்சீவ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுவும் டன். அப்ப அடிஷன் பண்ணிட்டோம். ஆனா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 1 + 1 1 0 இவ்வளவுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மேல நம்ம பண்ணவே இல்லையேன்னு தோணும். கரெக்டா? 1 + 1 2 வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியுது. 8 + 8 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா பண்ணலாம்? எக்ஸாக்டா இதுதான் கிடையாது, பட் இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் தான் நம்ம அவுட்புட்டா காட்டுவோம். ஆன்சருக்கு இதை மட்டும் தான் எடுத்துக்குவோம். இதை என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி இன்னொரு சர்க்கியூட் செஞ்சு இதை கேரி ஓவரா இன்னொருக்கு இன்புட்டா கொடுப்போம். லைட்டா குழப்புதா? எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடம் சும்மா தானே இருக்கு. 23
+ 78 எப்படி ஆட் பண்ணுவீங்க? 3 + 8 11. 1 போட்டுட்டு கேரி ஓவர் 1 நீங்க கொண்டாடுவீங்களா? இப்போ 2 + 7 8 9 + 10 0 போட்டு கேரி ஓவர் 1 கொண்டு போவீங்களா? அப்ப அது இங்க எழுதி ஆன்சர் 102 எழுதுவீங்களா? இதை தான் நம்ம பண்ண போறோம் ஜீரோ சென்டென்ஸ்ல. இப்போ 1011 இருக்கு, 0110 இருக்கு. இப்ப 1 + 0 0. சாரி 1 1 + 1 வந்து 10. 10 நடப்ப 0 அவுட்புட் எடுத்துரும். 1 வந்து அடுத்ததுக்கு கேரி ஓவரா கொண்டு போய் கொடுத்துரும். புரியுதா? இப்ப 1 + 1 என்ன? மறுபடியும் 10 0 கொடுத்துட்டு 1 கேரி ஓவரா கொண்டு போயிடும். அதுக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு சர்க்கியூட் இங்க மறுபடியும் நீங்க செய்யணும். புரியுதா? இதை ஒரு இன்புட்டா கொடுத்துருவீங்க. புரிஞ்சுதா என்னன்ட்டு? அதுக்கப்புறம் 1 + 1 வந்து மறுபடியும் 10 0 1 கேரி ஓவரா கொண்டு போய் 1. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்ப இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்பருக்கு நீங்க உங்களுக்கு மாத்த தெரியும்ல, கன்வெர்ட் பண்ண தெரியல, திருப்பி டெசிமலா அப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படிதான் உங்களோட ஆக்சுவல் இது ஒர்க் ஆகும். உங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற கால்குலேட்டர் சிப் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ புரியுதா? அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய நம்பரால கால்குலேட் பண்ணலாம். கரெக்டா? நீங்க இந்த மாதிரி எத்தனை சர்க்கியூட் செய்றீங்களோ அத்தனை அவ்வளவு பெரிய நம்பரை நீங்க கால்குலேட் பண்ண முடியும். புரிஞ்சுதா இப்ப நான் என்ன சொன்னேன்ட்டு? ஆனா என்னன்னா இதுல வந்து நம்ம வந்து 2 இன்புட் தான் வாங்கணும், இல்ல 3 இன்புட் வாங்கணும். ஏன்னா இது ஒண்ணு இது ஒண்ணு, அது இல்லாம கேரி ஓவர்ல ஒன்று வருது இல்ல, அந்த கேரி ஓவர ஒரு இன்புட்டா நம்ம வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி லைட்டா மாத்திரம், அதை மாத்திரம்னா அது பேர் ஹாஃப் ஆடர்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஃப் ஆடர் நிறைய செஞ்சீங்கன்னா அது அடிஷன் பண்ற சர்க்கியூட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆட் பண்ற சர்க்கியூட். இந்த இடத்த நீங்க வந்து ரிலே வச்சு செய்வீங்க பாத்தீங்களா, டிரான்சிஸ்டர் வச்சு செய்வீங்களா, அதை நான் என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, இது இல்லாம உங்களுக்கு வந்து இதே இதுல இன்னொரு ஃபன் சர்க்கியூட்டும் நான் சொல்லி தர போறேன். இந்த ஃபன் சர்க்கியூட் என்னன்னா ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் செய்ய நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மெத்தட்ல செய்ய போறோம். அதாவது என்னன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், வேணா நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ரொம்ப பேசிக் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒரு ஆர் கேட்டே தான். ஆர் கேட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதுதான் கேட்ச் மெமரி. உங்களோட கம்ப்யூட்டர்ல கேட்ச் மெமரி ஒன்று இருக்கு தெரியும்ல, அது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆனதான். அதனாலதான் அது இருக்கிறதுலே ஃபாஸ்ட், தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மெமரி இதுதான். உங்க ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபிளிப் ஃப்ளாப்ஸா தான் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராசருக்குள்ள இருக்கிற மேக்ஸிமம் மெமரி வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ல தான் இருக்கும். ஏன்னா ப்ராசருக்குள்ள கேட்ஸ் மட்டும் தான் இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல இந்த ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணி வைக்கிறது தான் பேசிக் ஐடியாவே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து இங்க ஒரு இது வந்து இன்புட் பின்னே கிடையாது. ஓகேவா? இது ஒரு இன்புட் பின்னே கிடையாது. இது வந்து இப்படி ஜாயின் ஆயிக்கும். ஆனா இது அவுட்புட் தான். அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா 0 உள்ள போகும். இதுல எதுவுமே இல்லை, which means it is implied 0. 0 0 0 தான். அப்ப நீங்க வந்து எப்ப வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ள 0 இருக்கான்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு 1 வேணும்னா இதை வந்து 1 மாத்தி இங்க 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க 1 போகுது, இங்க 0 போகுது. அப்ப ஆர்கேட் என்ன கொடுக்கும்? 1 கொடுக்கும். இப்ப 1 கொடுக்கும். அந்த 1 இங்கேயும் வெளியில வரும், அதே 1 இது வழியா போய் திரும்ப உள்ளேயும் போகும். இப்ப நீங்க வந்து கொடுக்காது நிறுத்திட்டீங்க. ஓகேவா? அப்ப இது 0 இருந்தாலும் இங்க 1 போகுது, அப்ப இங்க 1 வரும், இப்படி 1 லூப் ஆயிட்டே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இது 1 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்ப நீங்க மறுபடியும் வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போய்க்கலாம், 1 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நீங்க ஜீரோ சென்டென்ஸை சேவ் பண்ணலாம். ஆனா இதுலயே வந்து யூ ஹேவ் ஒன் ப்ராப்ளம். இப்போ 1 சேவ் பண்ணி வச்சிருக்க, எப்படி ரீசெட் பண்ணி விடுவீங்க? இப்போ இது உங்களால் அழிக்கவே முடியாது. கரெக்டாக இப்போ நீங்கள் 0 கொடுத்தீங்கனாலும் இங்கே 1 இருக்கிறனால இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ யூ நீட் அன் ஐடியா வேர் நீங்கள் வந்து இதை வந்து அழிக்க முடியும். இப்போ இங்கே மறுபடியும் 0 வந்து கொடுக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீசெட் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று செஞ்சாகணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம உடச்சி எப்படியாவது ஒரு ரீசெட் ஸ்விட்ச் மாதிரி பண்ணணும். இங்கே வந்து இதை கொடுத்துடலாம். ஓகேவா? இங்கேருந்து நம்ம ஒரு பின் எடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா. ஓகேவா? இந்த பின்னை நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? ஒரு நாட் கேட்டுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். நாட் கேட் வழியை எடுத்து இங்கே கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும்? இங்க 0 வருது, இங்க 0 வருதுன்னா இது 1 மாறிடும். 1 இங்க இருந்து 1 வருது, 1 1 சேர்ந்துச்சுன்னா 1. புரியுதா? அப்ப 1 இங்க போகும். ஸோ இங்க 1 போய் அந்த 1 லூப் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் இங்க 1 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த 1 இங்க போய் இங்க 0 மாறிடும். இது 0 மாறினோடனே இங்க 0 வருது, இங்க 1 வருது, அப்ப அவுட்புட் 0. அப்ப இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருந்துச்சா, ரீசெட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? இது புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சவங்கள கை தூக்குங்க. சூப்பரா, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு. வெரி நைஸ். அப்போ இதுதான் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? இப்போ நாம செஞ்ச நம்ம ஓன் ஃபிளிப் ஃப்ளாப். இந்த மாதிரி நீங்க ஸ்டோரும் பண்ணலாம். இப்போ இப்படி ஸ்டோர்லாம் பண்ணி வைக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஃபிபனாக்கி சீரிஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். புரியுது? ப்ராசருக்குள்ள இவ்வளவு தானே இருக்குது. உங்க ப்ராசரோட ஆர்கிடெக்சர் வச்சு பாருங்க. ஸ்டோர் பண்றதுக்கு ஒண்ணு, ஆட் பண்றதுக்கு ஒண்ணு, சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒண்ணு, இப்படிதான் இருக்கு ஒரு ப்ராசரோட மொத்த ஆர்கிடெக்சர். ஸோ என்டையர் ப்ராசஸே நம்ம பேசிக்கா இது பண்ணிருக்கோம். கண்ட்ரோல் யூனிட்டும் பண்ணிருங்க. நான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து அதுக்கான சர்க்கியூட்டையும் முடிச்சா சொல்லி தரேன். ஓகே, இப்போ வந்து ஓகே ஃபைன் ஃபைரைட். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபிபனாக்கி சீரிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன்.
ஃபெபனாக்கி சீரிஸ் என்னன்னா 1 1 இதை வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. 1 + 1 என்ன? 2. 2 + 1 என்ன? 3. 3 + 2 + 3 என்ன? 5. 5 + 3 என்ன? 8. இப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க ஒரு சர்க்யூட் செய்யணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஃப்ளாப் தெரியும். அப்ப எப்படி ஒன்று சேவ் பண்றதுன்னு தெரியும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 1 + 1 2 கண்டுபிடிச்சா 2 வந்து நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வச்சு 2 என்ன 1 0 தானே 2. ஸோ 2 ஃபிளிப் ஃப்ளாப் வச்சிட்டீங்கன்னா 1 0 சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது கூட +1 ஆட் பண்ணலாம். 2 கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா சாரி 2 ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல சேவ் பண்ணிக்கலாம். 1 இன்னொரு செட் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ல சேவ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும். 3 கொண்டு போய் மறுபடியும் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்லயே சேவ் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப 3 + 2 இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டே வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுதுன்னா, இது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப், ஒரு செட் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இதுக்குள்ள நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் நம்பர்ஸ் சேவ் பண்ணிக்கும். இதுக்குள்ள நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு, அது நிறைய நம்பர்ஸ் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து 1 சேவ் பண்ணிடுங்க. 1க்கு என்ன 0 0 1 0 0 1. ஓகேவா? இப்போ இந்த 2 ஆட் பண்ணுங்க. நம்மளோட ஆட் சர்க்யூட் கொடுத்து ஆட் ஆன்சர் வரும். ஆன்சர் என்னன்னு வரும்? 2 வரும். கரெக்டா? ஸோ 1 + 1 ஆட் பண்ணி 2 வந்தோடனே 2 என்ன பண்ணுங்கன்னா இதுக்குள்ள போய் சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ 1 + 2 மறுபடியும் நம்ம ஆட் சர்க்யூட்டுக்கே கொடுக்கலாமா? கொடுத்த ஆன்சர் என்ன வரும்? 3 வரும். ஆனா 3 0 7 1 வரும். ஆக்சுவலி இதுவே 2 0 0 2 வராது, 0 1 0 வரும். 0 1 0 தானே 2. இப்போ இது 2 ஆட் ஆச்சுன்னா 3 வரும். ஏன்னா 0 0 1 + 0 1 0னா 0 1 1. இப்போ 0 1 1 இங்க கொண்டு வந்து சேவ் பண்ணிடுங்க. 0 1 1. இப்போ 3யும் 2ம் இருக்கு. 3யும் 2யும் ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும். கரெக்டா? அது எப்படி வரும்? இது வந்து 1 இங்க ஆட் பண்ணுவீங்க. நம்ம அடிஷன் சர்க்யூட்டே ஆட் பண்ணிக்கணும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது 1 1 1 0 1 கேரி ஓவர். அப்போ 1 1 0 வந்தா 5 நினைக்கிறேன். இப்போ 5ம் 3யும் இருக்கு, ஆட் பண்ண 8. புரியுதா? இந்த மாதிரியே நீங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஃபிபனாக்கி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்க அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாம். எப்படி ஒரு கம்ப்யூட்டரே இல்லாம ப்ரோக்ராமே எழுதாம நீங்க இப்படி ஒன்று கூட செய்ய முடியும். சூப்பரா இருக்குல்ல? புரியுதா? கிட்டத்தட்ட நீங்க ஒரு லூப்பையே கிரியேட் பண்றீங்க. ஒரு லூப்பை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பண்றீங்க. இதுதான் உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கும். உங்க கம்ப்யூட்டர் எப்படி லூப் பண்ணுது? பேசிக்கா உங்களோட ப்ராசஸருக்குள்ள இப்படி ஒரு சர்க்யூட் இருக்கும். தட்ஸ் வாட் ஃபிபனாக்கி ஒரு சர்க்யூட் இருக்காது. பட் பேசிக்கலி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐடியாலஜி, ரைட்? இதுதான் பேசிக்கான. ஓகே, கமிங் பேக், நம்ம கால்குலேட்டரோட ஆர்கிடெக்சர். நம்ம இப்ப ஆட் பண்ண ஒரு சர்க்யூட் செஞ்சுட்டோம், சப்ட்ராக்ட் பண்ண ஒரு சர்க்யூட் செஞ்சுட்டோம், மல்டிப்ளை பண்ண ஒரு சர்க்யூட் செஞ்சுட்டோம். கரெக்டா? டிவைட் பண்ண ஒரு சர்க்யூட் செஞ்சுட்டோம். ஐ மீன் இதுக்கு மட்டும் பண்ணல, கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். இப்போ ஆடுக்கானது, சப்ட்ராக்டுக்கானது, மல்டிப்ளைக்கானது, டிவைடுக்கானது. இப்போ இதுல இருந்து அவுட்புட் வந்து எல்இடிஸ்க்கு போயிடும். கரெக்டா? ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஸ்கிரீனுக்கு போயிடும். நம்ம கால்குலேட்டரோட ஆர்கிடெக்சர் என்னன்னா, இங்க கண்ட்ரோல் யூனிட்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் ப்ராசஸருக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி உள்ள என்ன நடக்கணும்னு சொல்றது. இப்போ இதுக்குள்ள நம்ம என்னென்ன கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் 1 ஞாபகம் இருக்கா? ஒரு இன்புட், ரெண்டாவது இன்புட் இருக்குமா? இங்க இன்புட் 2. ஓகே, இப்போ இங்க என்ன இருக்கும்னா பிளஸ் மைனஸ் இன்டு டிவைட், இதுக்கான பட்டன்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 6 பட்டன் இருக்கும். இப்போ சர்க்யூட் டயக்ராம்னு கேட்டீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் கிடையாது. சர்க்யூட் டயக்ராம் கூட நம்ம அந்த கேட் ஆர் கேட்ல அதுவே சர்க்யூட் டயக்ராம் கிடையாது, லாஜிக் டயக்ராம். லாஜிக் டயக்ராம் வந்து அந்த கேட்ஸ் வச்சு செய்யுது. அந்த லாஜிக் டயக்ராம்குள்ள என்ன இருக்கும்? சர்க்யூட் டயக்ராம். இப்போ லாஜிக் டயக்ராம் இது மொத்தமா போட்டோம்னா ரொம்ப குழப்பம். ஏன்னா ஆடுக்கே அவ்வளோ பெரிய சர்க்யூட், சப்ட்ராக்டுக்கு அவ்வளோ பெருசா வரும், மல்டிப்ளைக்கு அவ்வளோ பெருசா வரும், டிவைடுக்கும் அவ்வளோ பெருசா வரும். இவ்வளவு பெருசா வர்றது அத்தனையுமே நீங்க இங்க வரைஞ்சி இதுக்கும் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இல்ல. அதனால நம்ம ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். இது மொத்தத்துல ஆட் பண்ணிடும். எப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. அதை நம்ம லாஜிக் டயக்ராம்ல பாத்துக்கோம். லாஜிக் டயக்ராம்ல அண்டார்ல எப்படி வேலை செய்யுங்கிறத மறந்துடுங்க. சர்க்யூட் டயக்ராம்ல பாத்துக்கோ. புரியுதா? ஆனா எண்ட் ஆஃப் தி டே பிசிக்கலி சர்க்யூட் இதுக்குள்ள இருந்தா ஆகணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் வேலை செய்யும். புரியுது தானே? யாருக்கெல்லாம் புரிஞ்சது கை தூக்குங்க. எல்லாம் அப்படியே இருக்கீங்க. ஓகே, வெரி குட். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, இங்க ஏன் நமக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் தேவைன்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பிளஸ் கிளிக் பண்றீங்கன்னா என்னன்னே தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். இதுக்கு அதே மாதிரி இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் கொடுத்தா மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல தெரியும், அவ்வளவுதான். இதுக்கு அதே மாதிரி இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல தெரியும், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு அதே மாதிரி இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் கொடுத்தீங்கன்னா டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்ல தெரியும், அவ்வளவுதான். கரெக்டா? இது எதுக்குமே நீங்க பிளஸ் அமுத்தினா என்ன பண்ணணும்னே தெரியாது.